வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீட்டில் ஒருவரும் இல்லை. இன்றைய நான் தான் சமைப்போம். இன்றைக்கு கணவர் கட்டிக்கணும். இந்த கட்டமாக ஒன்றும் போரில் சமைக்கிறது சும்மா சாப்பிட்ற மட்டும் தான் போகிறீங்கன்ட்டு இன்றைக்கி அண்ணா சமைக்க போகிறான். காட்டுறோம் பாருங்க. இன்றைக்கு மாட்டாச்சு. இது என்னடா கொஞ்சமாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. 2 பேர் தானே. மற்றது இது 2-3 தரம் கழுவக்கூடாது. அப்படி இறைச்சி ஒரு கத்தான் கழுவணும். ஓகே கழுவியாச்சு. இனி இதை தூள் உப்பு மஞ்சள் போட்டு பிரட்டி வைக்கணும். செம்மையாக இருக்கும். அதோட உருளைக்கிழங்கு இல்லை மரவள்ளி கிழங்கு இல்லை உருளைக்கிழங்கு வேறு லெவலில் இருக்கும். சில பேர் உருளைக்கிழங்கு போட்டால் காணா நினைக்காதீங்க. இதுதான் அந்த குழம்பை ஒரு தடிப்பாக்கி நல்லா ஒடியாக தரும். ஓகே, மஞ்சள் தூள் உப்பு எடுத்தாச்சு. எல்லாம் நார்மலாக போடணும். சில பேர் இறைச்சிக்கு மஞ்சள் போனப்போ அந்த மணங்கள் மணியாக இருக்கும். நல்லா பிரட்டி எடுக்கணும். ஓகே, வெங்காயம் எடுத்தாச்சு. உருளைக்கிழங்கு, ஆனால் எனக்கு உருளைக்கிழங்கோட மரவள்ளி கிழங்கு தான் வேறு லெவலில் இருக்கும். ஓகே, இன்னொரு நாளைக்கு அதை சமைச்சு காட்டுறேன். ஓகே, ரொம்ப எடுத்தாச்சு. ரொம்ப சோத்துக்கையும் போடணும். வேறு லெவலில் இருக்கும். கருவேப்பிலை எடுத்தாச்சு. தக்காளி பழம் எடுத்தாச்சு. ரொம்ப எப்பயும் சோத்துக்கையும் கறிக்கையும் போடணும். கறி காய்ச்சக்க போய் 2-3 செத்தவங்களாக போடுங்க. இன்னும் வேறு தூக்கி கறியும். ஓகே, அடுப்பு கொளுத்தியாச்சு. சட்டி வச்சாச்சு. ஓகே, சட்டியோடைய காஞ்சி வந்தாச்சு. கொஞ்சம் தேங்காய் ஊற்றுறோம். ஓகே, பெருஞ்சீரகம் நச்சீரகம் போடுறோம். ஓகே, வெங்காயத்தை போடுறோம். இஞ்சி உள்ளி எல்லாம் ரெடி. இஞ்சிலாம் மட்டியாச்சு. இது டக்குன்னு சமைக்கிற முடலாம். 5 நிமிஷத்துக்கு சமைக்கிற முடல். பற்றெல்லாம் இடிக்கிறலாம் இல்லை. இது லைட்டாக ஏதோ பசிக்குது. இப்போ ஏற்கனவே 5-6 போட்டு வெங்காயம்லாம் நல்லா சோப்பாக வரணுமா. ஓகே, சூப்பராக வந்துட்டு. இனி தக்காளி பழம், கருவேப்பிலை, ரொம்ப எல்லாம் போடலாம். இதை மாற்றி இது டக்குன்னு சமைக்கிறேன். ஓகே, இனி இறைச்சியை போடலாம். போட்டுட்டு வழியாக பிரட்டணும். அப்படியே மூடி வைக்கணும். அந்த இருக்கிற கழிவின தண்ணியிலேயே கொஞ்சம் அவையும். அதுக்கப்புறம் தண்ணியை நல்லவன தண்ணி விடலாம். அதுலேயே பிரட்டினா இது. ஓகே, எனக்கு கிழங்க போடலாம். கிழங்க போட்டாச்சு. அதுக்கு பிறகு தான் தூள் போடணுமா. ஏன்னா கிழங்கு அதுக்கு கூட அவியும், கொஞ்சம் அவியணும். அதுக்கப்புறம் தூளை போட்டால் தூளும் அவிஞ்சு வர நல்ல வாசம் வரும். தண்ணியெல்லாம் பத்தும். காட்டுறோம் பாருங்கள். அதோட ஒரு சமையல்காரன கலகு வீடை வடியெல்லாம் நீட்டாக துப்பராக்கி தான் வைக்கணும். ஓகே, சமையல் முடிய ஒன்றும் இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ தூளை போடலாம். தூள் கூழ்றாக்கள் குறையிறாக்கள் பார்த்து போடுங்கோ. அதோட சோத்தை பாருங்கள். மஞ்சள் போட்டு கருவேப்பிலை போட்டு ரொம்ப போட்டு வேறு லெவலில் இருக்குது. ஓகே, எல்லாம் வச்சு அவிக்க வச்சாச்சு. ஓகே, ஒரு சின்ன ஒரு சமையல் டக்காண்டு முடிக்கிறது. ஓகே, வாழ்த்துக்கள். கலக்கிறோம், ஜெயிக்கிறோம், போய் தேடுறோம். அதுக்கு ஒன்று வாழ்கிறோம், முடியாது சமைக்கிறோம், முடியாது சாப்பிட்றோம், குடும்பத்தோடையாக பார்க்குறோம், சந்தோஷமாக இருக்கிறோம்.